இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன்னா தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார் இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம பாவங்களை மூடி மறைத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவன் வாழ்வடைய மாட்டான்னா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது இல்லையா? ஆனால் அந்த பாவத்தை நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் கிருபையுள்ள தேவன், அவர் தயை செய்கிற தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் அன்பாக இருக்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் தேவனிடத்தில் நாம் அதை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அவர் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ எந்த ஒரு மனுஷனுமே நான் பாவி இல்லை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சிறு பாவமாவது இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோன்னா கரை திரை இல்லாதவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக காணப்படணும். ஏசப்பா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் இல்லையா? அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் நாம் காணப்படணும்னா கரை திரை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுறவங்களா இருக்கணும். ஆனால் எப்பொழுதுமே பயந்திருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா வேத வசனம் அவங்க இருதயத்தில் இருக்கிறதுனால, அவங்க எப்பவுமே தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனாலையும் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அவங்க பாக்கியவான்கள்னே சொல்லப்படுது. ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் தேவனிடத்தில் மன்னிப்பும் கேட்கறது கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறான். நம்மளை யார் பார்க்குறா, நம்ம செய்கிறது யாருக்கு தெரிய போகிறதுன்னு சொல்லி தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறவன் ஒரு நாள் என்னவாகுவான்? தீங்கிலே தான் அவன் விழுந்து போவான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. அப்போ பாவத்தை நாம் மறைத்து அதை நம்ம உள்ளத்திலேயே வைத்து இருக்கும்போது அது நம்ம எலும்பை கூட உருக்கி போட்டுரும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுடைய நிலைமைகளை நாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம் இல்லையா? அந்த குற்ற உணர்வே அவங்கள என்ன பண்ணோம்? எலும்புருக்கிய போல் அது உலர பண்ணுறோம். எலும்பை உலர பண்ணுதுன்னா எலும்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எலும்பில் கூட கொஞ்சம் இருக்கும் இல்லையா? மஞ்சைன்னு சொல்லுவோம் தமிழில். அப்படி அதை கூட என்னவாகும்? உலர்ந்து போகிற அளவுக்கு அவன் அந்த பாவத்தை அடக்கி வைக்கும்போது அந்த எலும்பு கூட உலர்ந்து போகுதுன்னு இங்கே தாவீது சொல்கிறத பார்க்குறோம். 4வது வசனத்தில் சொல்கிறார் சங்கீதம் 32:4, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிடுச்சு. அப்போ தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்குது இல்லையா? நம்ம பாவிகளாக இருந்தாலும் அவருடைய கரம். அப்போ நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்போது அது என்ன ஆகுது? உஷ்ண காலத்து வறட்சியை போல் அது நம்முடைய சரீரத்தை வறண்டு போக பண்ணுகிறதா இருக்குது. நம்ம ஆத்மாவை வறண்டு போக பண்ணுகிறதா இருக்குது. அதனால இங்கே 5வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என்ன தேவன் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர். அந்த தோஷம் நம்ம மேலே வராதபடிக்கு தேவன் அதை நீக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது செய்த ஒரே ஒரு பாவம், அந்த பத்சபாலை அவருடைய கணவனுக்கு தெரியாமல் அவர் அவளை அபகரிக்கிறாரு இல்லையா? பாவம் செய்கிறாரு. அதே போல் அந்த உரியாவை அதான் அந்த பத்சபாலின் கணவனாகி அந்த உரியாவை தந்திரமாக போர் முனையில் நிறுத்தி அவன் கொலை செய்து போடும்படியாக அவன் கையிலேயே ஒரு ஓலையை எழுதி அனுப்புகிறத பார்க்குறோம். அப்போ அதுதான் அவர் செய்த பெரும் பாவமாக இருக்குது. அப்போ அது அவரை மனசை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் என் பாவத்தை அறிக்கையிடுறேன், என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னியோன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்குறத பார்க்குறோம். 51ஆம் சங்கீதம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அது தாவீது தன் பாவ அறிக்கையிடுகிற
வசனங்கள் தான் இருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக கூட நமக்கு அந்த 51வது அதிகாரத்தை நமக்கு தியானிக்க வைப்பாங்க இல்லையா? அதனுடைய காரியங்கள்லாம் நமக்கு விளக்கி போதகர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே சொல்லப்படுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராதுன்னு இருக்கு. இப்போ ஒருத்தன் நான் பாவமே செய்யலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னா அவன் தன்னையே வஞ்சித்து கொள்கிறான். ஏன்னா அவனுக்குள் சத்திய வசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லைன்னும் போது அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுகிறத பார்க்குறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்காரு? அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. 10வது வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:10 பார்க்குறோம், நான் பாவம் செய்யவில்லை என்று என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பாவமே செய்யலைன்னா முதலாவது நம்ம சத்திய வசனம் நமக்குள்ளே இல்லை, இன்னொன்று நாம் தேவனையே பொய்யனாக்குகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனுமே கிடையாது. பாவத்தை மறைத்து வைக்கவும் முடியாது. அது ஒரு நாள் ரெண்டாவது ஒரு நாள் அது வெளியரங்கமாகும். அப்போ தேவனை நம்ம பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராத போது தான் நம்ம பாவம் செய்யலைன்னு சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் இன்றைக்கி வேத வசனம் என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை கதை ஒன்றை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் இல்லையா? அதில் கெட்ட குமாரன்னு நம்ம கதையாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு இளைய குமாரனுடைய கதை. அது தன் தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. மூத்த குமாரன் தகப்பனுக்கு பயந்து நடக்கிறவனாக காணப்படுறான். இளைய குமாரனோ தன் தகப்பனிடத்தில் சொத்து எல்லாம் பாகப்பிரிவினை வாங்கி கொண்டு போய் அவன் தீய நண்பர்களோடு அதெல்லாம் செலவழித்து அவன் வறுமையில் பசியில் வாடி மறுபடியும் தன் தகப்பன் வீட்டுக்கு மனம் திரும்பி வருகிறது தான் அந்த கதையில், அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஓமையில். அப்போ அந்த தகப்பன் அந்த மகனை எப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்றது தான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நான் எழுந்து, இங்கே இந்த இளையகுமாரன் சொல்கிறார், நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு முன்பாயும் பாவம் செய்தேன். அப்போ பாருங்கள், அந்த இளையகுமாரன் மனம் திரும்புகிறான். அவனுக்கு பசி எடுக்கிறது, அவனுக்கு ஆகாரமே இல்லை. அப்போ ஒரு பன்றிகளை வைத்து இருக்கிற ஒரு பண்ணைக்காரனிடத்துல போய் அவன் வேலையில் இருக்கிறான். அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டை கூட சாப்பிடலாமான்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட அவன் ஆர்வமாக இருக்கிறான். ஆனால் அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் நித்தமும் போஷிக்கப்படுறாங்களே, இன்றைக்கி நம்ம தகப்பனை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோமே, மறுபடியும் நம்ம போய் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயமாய் நம்மை மன்னிப்பார்னு அந்த இளையகுமாரன் உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் தகப்பனை பார்த்து அவர் சொல்கிறாரு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு. அப்போ தேவனுக்கும் உமக்கும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் சொல்லி தன் தகப்பனிடத்தில் கேட்கும்போது அடுத்து லூக்கா 15:24 பார்க்குறோம். அந்த குமாரனை அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாரு? நல்ல மேலதாளத்தோடு அவனை வரவேற்று அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல பாதரட்சியும் முத்திரை மோதிரத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு விருந்து பண்ணுகிறார். அப்போ அந்த 15:24 நாம் பார்க்கும்பொழுது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ அந்த தகப்பன் கூட இருந்த மக்கள் எல்லாரும் அங்கே சந்தோஷப்படுறத பார்க்குறோம். அப்போ இவர் சொல்கிறாரு, அவன் பாவத்துக்கு மரித்தான், இன்னைக்கு மனம் திரும்பி அவன் திரும்ப வந்திருக்கிறான். அப்போ பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நம் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் பாடுகளை பட்டார் இல்லையா? அப்போ நமக்கு மனம் திரும்புதல் நமக்குள்ளே காணப்படணும். பாவத்தை அறிக்கை எடுக்கிற தன்மை நமக்கு வேணும். தேவனிடத்தில் அவன் எப்படி பாருங்கள், நான் உமக்கும்
தேவனுக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நடந்தேன்னு சொல்கிறான். அப்போ இங்கே தகப்பன் சொல்கிறார், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் பாவத்தில் விழுந்து காணாமற் போனான், இப்போதோ அவன் மனம் திரும்பி காணப்படுகிறான்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகிறத பார்க்குறோம். இன்றைக்கி அதே போல் இங்கே சங்கீதம் 51:10 பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம். எழுதி வைத்து தினந்தோறும் நீங்கள் அறிக்கையிட்டு கூட ஜெபிக்கலாம். இங்கே சொல்கிறார் பாருங்கள் தாவீது, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு சொல்கிறாரு. சுத்த இருதயத்தை நாம் இன்றைக்கு தேவனிடத்துல கேட்கணும். நிலைவரமான ஆவி பாவத்துக்கு செத்து விழுந்து மறுபடியும் அதில் போய் விழுந்து பிழைக்கிறவர்களா இல்லாமல் நிலைவரமான ஆவி, நித்திய ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். பாவத்தை விட்டு விலகிறவர்களாக இருக்கணும். அப்போ நிலைவரமான ஆவியை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கும்போது நம் உள்ளத்தை தேவன் புதுப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இங்கே அதான் இன்னைக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஆமேன்.